மோசே எகிப்தை விட்டு தப்பித்து மீதியான் தேசத்தில் ஒரு மேய்ப்பனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒருநாள் தனது மாமனார் ஏத்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மலைப்பகுதிக்கு வந்தார். அது தேவனுடைய மலை என்று அழைக்கப்படும் ஓரேப் மலையு. மோசே ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார். ஒரு முட்செடி எரிகிறது. ஆனால் ஆச்சரியமாக அந்த முட்செடி எரிந்து சாம்பலாகவில்லை. அது இன்னும் பசுமையாக இருந்தது. மோசே ஆச்சரியத்துடன் அதற்கருகில் சென்றார். அப்போது அந்த எரியும் முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. மோசே, மோசே. மோசே பதிலளித்தார், இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. தேவன் சொன்னார், இன்னும் அருகே வராதே. உன் செருப்புகளை கழற்று, நீ நிற்கும் இடம் புனிதமான நிலம். மோசே பயபக்தியுடன் தன் செருப்புகளை கழற்றி வணங்கினார். தேவன் கூறினார், நான் என் ஜனங்கள் எகிப்தில் துன்பப்படுவது கண்டிருக்கிறேன். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறேன். மோசே, நான் உன்னை அனுப்புகிறேன். என் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வா. மோசே அஞ்சினார். அவர் சொன்னார், நான் யார்? பார்வோவிடம் போய் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கச் சொல்ல? அதற்கு தேவன் சொன்னார், நான் உன்னுடன் இருப்பேன். மோசே கேட்டார், இஸ்ரவேலர் கேட்டால் யார் உன்னை அனுப்பினார்கள் என்று சொல்வேன்? தேவன் பதிலளித்தார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லு. நான் இருக்கிறேன் உன்னை அனுப்பினார் என்று சொல்லு. மோசே தன் கோலை பிடித்து நம்பிக்கையுடன் எகிப்து நோக்கி நடக்கத் தொடங்கினார். அந்த முள்செடி இன்னும் மெதுவாக எரிந்தது. தேவன் அவருடன் இருப்பதற்கான அடையாளமாக